தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கிரேஸ் சேனல் மூலமாக மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பது எப்படி. இன்னைக்கு அநேகருக்கு வாக்கு தத்தங்கள் கிடைக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுமே ஆண்டு தொடக்கத்திலே வாக்குத்தத்த வசனங்களை எடுத்துக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசிக்கிறோம் என்பதை சந்தேகமாகவே இருக்கிறது. இங்கு பார்க்கும் பொழுது ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் 75 வயதிலே ஒரு வாக்கு கொடுத்தார். இந்த வாக்குத்தத்தம் என்றால் என்ன என்றால், வாக்குத்தத்தம் என்பது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று உறுதி அளிப்பதுதான் வாக்குத்தத்தம் என்று பொருள்படும். இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு 75 ஆண்டிலே ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இந்த ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் நிச்சயமாக என் வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார் என்று சொல்லி அவன் காணாத ஒரு காரியத்தை நம்புகிறான். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளையே, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே 1 வசனம் இப்படியாக சொல்லுகிறது: விசுவாசம் என்பது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. காணப்படாத ஒரு காரியத்தை நம்பும் பொழுதுதான் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும், எனக்கு 75 வயது ஆகிவிட்டது, இனி எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும், என் மனைவி கர்ப்பம் செத்து விட்டது, எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லி அவன் எந்த சூழ்நிலையிலும் சந்தேகத்தை எழுப்பவில்லை. தேவன் என்னிடத்திலே வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரையானால் அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு அவருக்கு உண்டு என்று கண்ண மூடி முழு நிச்சயமாக நம்பினான். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, நமக்கும் பல விதத்திலே ஆண்டின் துவக்கத்திலே வாக்குத்தத்தங்கள் கிடைத்தது. இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் ஆபிரகாமை நினைத்தருளின ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேற்றினாரோ அதை போல நிச்சயமாக நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது இங்க ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டுமையானால் இரண்டாவது ஒரு காரியம், எந்த சூழ்நிலையிலையும் விசுவாசத்துல நமக்கு பலவீனம் வரவே கூடாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறது, ஆனால் ஆரோக்கியமான விசுவாசம் இல்லை. இது நடக்குமா நடக்காதா, இது கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு கூட ஒரு பலவீன விசுவாசம் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். இப்படி பலவீனம் உள்ள விசுவாசம் நமக்கு இருக்குமே ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமையானால் முதலாவதாக நாம் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு பூர்ண விசுவாசத்தை தாருமையா, எனக்கு ஆரோக்கியமான விசுவாசத்தை தாருமையா, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று முழு நிச்சயமாய் நம்பக்கூடிய விசுவாசத்தை எனக்கு தாருமையா என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் முறையிட வேண்டும். ஆபிரகாம் அப்படியே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. ஆபிரகாம் என்று சொன்னால் அதன் அர்த்தம் விசுவாசங்களின் தகப்பன், திரள் கூட்டத்தின் தகப்பன் என்று அங்கு பொருள்படுகிறது. அவன் தனிமையாக இருந்தான், அவன் அனாதையை போல இருந்தான், அன்பை இழந்தான், அவன் பிள்ளை இல்லாதபடி பல நாட்கள் வேதனை அனுபவித்தான். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுக்கு அப்படியே
கீழ்ப்படிந்து அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தவுடனே நிச்சயமாக என்னை உயர்த்துவார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவன் இருந்த இடத்திலிருந்து தேவன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளையே, வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறுமையானால் மூன்றாவது காரியம் நாம் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். வேத வசனத்தை அப்படியே நாம் விசுவாசிக்க வேண்டும். வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே நாம் கீழ்ப்படியும் பொழுதுதான் நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். இங்கு நான்காவது பார்க்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படவில்லை. நான்காவது காரியம், வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறப்பட வேண்டுமே ஆனால் நாம் எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு சந்தேகம் வரவே கூடாது. ஆபிரகாமுக்கு சந்தேகம் வரவே இல்லை. எனக்கு வயது சென்று விட்டது, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் என்கிற சந்தேகத்தை அவன் அப்படியே மாற்றிவிட்டான். காரணம் என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர், நிச்சயமாக என் வாழ்க்கையில அதை அவர் நிறைவேற்றுவார் என்னக்கூடிய மன உறுதியோட இருந்தான். எந்த சூழ்நிலையிலும் சந்தேகப்படவில்லை. எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான ஆசீர்வாதம் தேவைப்படும். அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் எந்த சூழ்நிலையிலும் சந்தேகம் கடந்து வரவே கூடாது. இங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், சந்தேகப்படுகிறவர் காற்றில் அலைபடுகிற அலைக்கு ஒப்பாக இருக்கிறார். சந்தேகப்படுகிற ஒருவன் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெறலாம் என்று நினையாது இருப்பானாக. அவன் சந்தேகப்பட்டு விட்டால் நாம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் அப்படியே நின்றுவிடும். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு வாக்குறுதி அளித்தவர் ஆண்டவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். அதை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது. அதை நாம் மனதில் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் சந்தேகப்படாதபடி நாம் அப்படியே அதை நம்பும் பொழுது நம் வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரமாய் மாறிவிடுகிறோம். அடுத்ததாய் பார்க்கும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாதோடு மாத்திரமல்ல, அவன் வாக்குத்தத்தத்தை குறித்து ஜாக்கிரதையுள்ளவனாக இருந்தான். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளையே, ஆண்டின் துவக்கத்திலே நமக்கு வாக்குத்தத்தம் கிடைக்கிறது. இன்னும் பலருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த கிடைத்த உடனே வாங்கி பைபிள் வைப்பார்கள். பின்பு என்ன வாக்குத்தத்தம் என்று கேட்டால் அதை சொல்லக்கூட முடியாது. அந்த வாக்குத்தத்தம் எதற்காக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை தருகிறார்? அந்த வாக்குத்தத்தத்தை நாம் சொல்லி ஜெபிப்போமையானால் அந்த ஆண்டு முழுவதுமாக அதை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார், அதனால இனி நான் ஒன்றுமே செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவன் அப்படியே இருக்கவில்லை. அவன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் எப்படி இருந்தானா, அவன் ஜாக்கிரதை உள்ளவனாக இருந்தான். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளையே, நம் மனிதனுடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் ஜாக்கிரதை மிகவும் தேவைப்படுகிறது. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் எப்பொழுதுமே கவனம் உள்ளவராக அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை நாம் பொறுமையோடு காத்திருக்க. எபிரேயர் 6:14 சொல்லி இருக்கிறது, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆனால் இந்த ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தம் சொன்னவுடனே கிடைக்கவில்லை. 75 ஆண்டுகளே வாக்கு கொடுத்த ஆண்டவர் கிட்டத்தட்ட 85 ஆண்டாகியும் அவன் வாழ்க்கையில் அது நிறைவேறவில்லை. 10 ஆண்டுகளுக்கு பின்புதான் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். அவ்வாக்குத்தத்தம் நிறைவேறுவது அவனுடைய 100ஆம் ஆண்டிலே. எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவன் ஆசீர்வாதம் கிடைக்கும் வரை அவன் பொறுமையோடு காத்திரு. எனக்கு அன்பு தெய்வ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் அதற்கு 5வதாக நாம் தேவைப்படக்கூடிய குணம் என்ன தெரியுமா? நாம் பொறுமையோடு காத்திரு. நாம் ஆசீர்வாதம் உடனே கிடைக்கணும். எனக்கு ஜெபித்த உடனே ஆசீர்வாதம் கடந்து வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை நமக்கு ஆசை இருக்கலாம். ஆசை இருப்பது தவறல்ல. ஆனால் தேவன் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு எப்போ ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும், எந்த நாட்களிலே அவனை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவர் முன்குறித்திருக்கிறார். அந்த நேரம் கடந்து வரும் பொழுது
வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றியே ஆவார். அப்படிப்பட்ட நம்பிக்கை என்னைக்குமே அசையாத நம்பிக்கையாக நாம் உள்ளத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆசீர்வாதமும் வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முழு வேதாகமத்திலே 31,173 வசனங்களை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 3,121 வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த 3,121 வாக்குத்தத்தமும் நாம் சுதந்திரிக்கும்படியாக நமக்காகவே தேவன் தந்திருக்கிறார். அந்த 3,121 வாக்குத்தத்தம் ஒரு வாக்குத்தத்தம் தான், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அங்கு மறுபடியும் சொல்லுகிறார், surely I will bless you and multiply. நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன். அது மகா பெரிய ஒரு உறுதியை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அளிக்கிறார். அந்த உறுதியை தான் இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் தருகிறார். எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 2023ஆம் ஆண்டு நீங்கள் வாக்குத்தத்தத்தை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்பீர்களானால், நீங்கள் வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால், இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் இருப்பீர்களானால், நம்புவதற்கு எதுவில்லாமல் இருந்தோம் நீங்கள் அதை நம்புவீர்களானால், உங்கள் மேல் வைத்த தரிசனத்தை, உங்கள் மேல் வைத்த அந்த திட்டத்தை, உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாக ஆண்டவர் தராம போக மாட்டார். அவர்களோட வாழ்க்கையில அவன் தனிமையாக இருந்து ஒன்றுமில்லாது இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுக்கு அவன் கீழ்ப்படிந்து கடந்து வந்ததுனாலே அவன் திரள் கூட்ட ஜனத்திற்கு தகப்பனாய் மாற்றினான். இன்னைக்கு பலவிதமான கேள்விக்குறியோடு இந்த ஆபிரகாமை போல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. தனிமையாயிருந்த ஆபிரகாமுக்கு பொன்னும் வெள்ளிக்கும் சீமானாய் மாற்றினார். காரணம் என்ன? அவர் வாக்குத்தத்தத்தை அவன் அப்படியே சந்தேகப்படவில்லை, அவிசுவாசப்படவில்லை. அவன் மன உறுதியோடு இருந்தான். பொறுமையோடு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை அவன் காத்திருந்தான். அடுத்ததாக அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு காரணம் என்ன? அவர் சொல்லுக்கும் அவர் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்படியே அவன் கீழ்ப்படிந்தான். ஒன்றை கூட அவன் விடவில்லை. ஆண்டவரே, நீ என்ன சொல்கிறீரோ அதை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று ஆசீர்வாதம் கிடைத்தவுடன் இந்த வார்த்தை சொல்லல. ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு முன்பதாகவே கிடைத்து விட்டதாக நம்பி அவர் கற்பனைக்கும் அவர் கட்டளைக்கும் அவன் கீழ்ப்படிந்தான். அதனால தான் ஆண்டவர் அவனை பொன்னுக்கும் வெள்ளிக்கும் சீமானாய் மாற்றி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒருவேளை நாம் தரித்திர நிலைமையிலேயோ ஒருவேளை கஷ்டப்பட்ட நிலைமையிலோ இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமை போல நாமும் விசுவாசிப்போமே. ஆனால் ஆபிரகாமுக்குள்ள குணாதிசயத்தை போல நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்குமே. நிச்சயமாக ஆண்டவர் நம்மளையும் கனப்படுத்துவார், நம்மளையும் ஆண்டவர் உயர்த்துவார். அடுத்ததாக ஆபிரகாம் இருந்த குணத்தை பார்க்கும் பொழுது நெகேமியா 8ஆம் அதிகாரத்திலே 9 சொல்லுகிறது, அவன் உத்தம இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே நடந்து கொண்டான். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் சுதந்திரிக்க வேண்டுமையானால் நம்முடைய இருதயம் ஆண்டவர் பார்வையிலே உத்தமமுள்ளதாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, பல சூழ்நிலைகளிலே நாம் இருதயம் கடினப்படுகிறது. ஆசீர்வாதம் தாமதிக்கும் பொழுது சோர்வடைந்து விடுகிறோம். ஆசீர்வாதம் தாமதிக்கும் பொழுது என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையிலே நீர் அனுமதிக்கிறேன் என்று சொல்லி, ஒருவேளை ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் முறுமுறுப்பில்லாதபடி அன்போடு சாந்தத்தோடு ஆபிரகாம் எப்படி பொறுமையோடு காத்திருந்தார், அதே போல நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீர்களே தவிர உங்க வாழ்க்கையில ஒருவேளை சந்தேகம் கடந்து ஒருவேளை உங்க வாழ்க்கையில முறுமுறுப்பு கடந்து வருமையானால் அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்க முடியாது. நீங்கள் ஒருவேளை ஒரு கேள்வி எழுப்ப, என்ன ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மாத்திரம் தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? ஆபிரகாம் மாத்திரம் தான் பொண்ணுக்குள்ளி சீமானா இருக்க முடியும்? எனக்கோ என் பிள்ளைகளுக்கோ என் குடும்பத்திற்கோ என் தேசத்துக்கோ சமுதாயத்திற்கோ இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்காதா என்று ஒரு கேள்வி எழுப்புகிறதா? இங்கு வேதம் சொல்லுகிறது, ரோமர் 4ஆம் அதிகாரத்திலே 7 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் 22ஆம் வசனம், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பு
தந்திருக்கு. நாம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாக்கியஸ்தர்களாய் இருக்கிறோம். அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக நம்மேல் நடக்கும். எனக்கு அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நாம் பார்த்தோம் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பது எப்படி என்று சொல்லி நாம் பார்த்தோம். அதற்கு உதாரணமாக ஆபிரகாமை பார்த்தோம். அந்த ஆபிரகாமை போல நாம் கீழ்ப்படிதலாய் மாறும் பொழுது, ஆபிரகாமை போல பாரம்பரியத்தை நாம் விடும் பொழுது, தேவ வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படியும், தேவ வசனத்தை சந்தேகப்படாமல் நம்பும் பொழுது, வாக்குத்தத்தத்தை அவிசுவாசமாய் நினைக்காதபடி ஜாக்கிரதையோடு பிடித்துக் கொள்ளும் பொழுது, நம் வாக்குத்தத்தம் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார், நிச்சயமாய் நிறைவேற்றக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கிறது, இதை குறித்து நான் கலங்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லி அவரை நீ நம்புவாயானால், அவர் மேல் நீங்கள் நம்பிக்கையுள்ளாய் மாறுவீர்களானால், நிச்சயமாக இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை சீரும் சிறப்புமாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இந்த ஆண்டிலே வைப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஆபிரகாம் போல கீழ்ப்படியுங்கள், ஆபிரகாமை போல பொறுமையோடு காத்திருங்கள், வாக்குத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள், பலவீனமுள்ள விசுவாசத்தை எடுத்து போட்டு பலமுள்ள விசுவாசத்தோடு இருங்கள், சந்தேகப்படாமல் இருங்கள். கர்த்தர் நிச்சயமான செய்து முடிப்பார் என்று சொல்லி உறுதியுள்ளவர்களாய் மாறுவீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். யாவர் இந்த இடங்களிலே கண்ணை மூடி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், நீ நல்ல செய்தி எங்களோடு பேசியிருக்கிறீர்கள். நாங்கள் பல விதங்களிலே ஆண்டவரை சோர்ந்து காணப்படுகிறோம், எங்கள் இருதயம் கலங்கி காணப்படுகிறது, பல விதங்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் பலனற்று காணப்படுகிறோம். இன்னைக்கு ஆபிரகாம் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஐயா. அவன் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அவன் காணாத காரியத்தை அப்படியே நம்பினான். அவன் போகக்கூடிய தேசம் என்ன என்று தெரியாது, ஆண்டவர் சொன்ன உடனே அப்படியே இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். ஆண்டவரே, நாங்களும் அப்படி ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் சந்தேகப்படாது, அவிசுவாசங்கள் கடந்து வராது, பலவீனமுள்ள விசுவாசம் எங்களுக்குள் கடந்து வராதபடி ஆண்டவரே எங்களுக்கு ஆரோக்கியமான விசுவாசத்தை தாங்க, எங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதம் கிடைக்கும் வரை நாங்கள் முறுமுறுத்து போகாதபடி ஆசீர்வாதம் கிடைக்கும் வரை ஆபிரகாம் எப்படி பொறுமையோடு காத்திருக்க, அதே போல காத்திருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க என்று கேளுங்க. அது மாத்திரமல்ல, அவன் சந்தேகப்படவே இல்லை. 75 ஆண்டு ஆகிறது, இனி எனக்கு எப்படி இது நடக்கும் என்று சந்தேகப்படவில்லை. ஒருவேளை நமக்கு முடியக்கூடாத சூழ்நிலை இருக்கிறார், ஒருவேளை நடக்கக்கூடாத காரியமாகவும் இருக்கு, நீங்கள் அதை தூர மாற்றிவிட்டு எனக்குள் வாசம் பண்ணக்கூடிய வல்லவர், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவர், நீங்கள் முழு நிச்சயமாக ஆண்டவரை நீங்கள் நம்புவீர்கள், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். இங்க ரோமன் 4ஆம் அதிகாரத்தில் அது முழுவதுமாக வீட்டில் போய் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆபிரகாமுக்கு அநேக வாக்குத்தத்தை கொடுத்ததோடு மாத்திரம் அந்த வாக்குத்தத்தை பெறுவதற்கு அவன் எப்படி காத்திருந்தான், எப்படி பாடுபட்டான், எப்படி சுதந்திரித்தார் என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட சுதந்திரம் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். தொடர்ந்து எங்கள் ஊழியர்களுக்காக செபித்து, உங்கள் ஊழியர்களுக்காக செபிக்கிறோம், உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் தொடர்ந்து செபிக்கிறோம், உங்கள் பிள்ளைகள் படிப்பிற்காக தொடர்ந்து செபிக்கிறோம், உங்கள் வியாதிக்காக தொடர்ந்து நாங்கள் செபித்து வருகிறோம். விசேஷமாக இந்த ஆண்டு 10-12 படிக்கின்ற பிள்ளைகள் படிப்பிற்காக செபிக்கிறோம். மாத்திரமல்ல, வியாதினாலே வாழை ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக இந்த கிரேஷன் மூலமாக டீமாக குழுவாக செபித்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த ஆண்டிலே கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களை சீர்படுத்துவா. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம், நாம் உறுதியுள்ளவர்களாக காணப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவர், இந்த நாளில் கேட்ட சத்தியம் ஆண்டவரே பிள்ளை வாழ்க்கையில் புது மரபுமாய் ஆண்டவரை பலம் கொடுக்க கிருபை செய்வீராக. செய்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இயேசு மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.